ஸோ கூகுள் ஜெமினிலேருந்து ஒரு 3 சூப்பரான விளையாட்டையே மாற்றக்கூடிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஆனா நில்லுங்க, இதெல்லாம் வெறும் புது ஃபீச்சர்ஸ் நினைச்சிடாதீங்க. இல்லவே இல்ல. நம்ம டெய்லி ஒர்க்ல ஏஐ எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மொத்த விதத்தையுமே இது மாத்த போகுது. வாங்க உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த வீடியோல நாம 4 முக்கிய விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம குரோம் பிரவுசர் கூடவே ஜெமினி எப்படி இன்டகிரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரெண்டாவதா நாம கஸ்டமா உருவாக்குற ஏஐ ஜெம்ஸை எப்படி மத்தவங்களோட ஷேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா ஏஐ உருவாக்குன விஷயங்களை ரொம்ப துல்லியமா எடிட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். கடைசியா இது எல்லாமே ஏஐ அசிஸ்டன்ஸோட ஃபியூச்சரை எப்படி மாத்த போகுதுன்னு ஒரு பார்வை பார்ப்போம். சரி, வாங்க அப்டேட்டுக்குள்ள போலாம். இது நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு. இனிமேல் ஜெமினிங்கிறது ஒரு தனி டேப்ல மட்டும் இருக்காது. அதுக்கு பதிலா நீங்க ப்ரௌஸ் பண்ற எல்லா இடத்துலயும் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருப்போம். அப்போ டக்குன்னு ஏஐ கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா என்ன பண்ணுவோம்? உடனே ஜெமினி இருக்கிற டேபுக்கு போவோம். அங்க கேட்டுட்டு மறுபடியும் நம்ம வேலைக்கு வருவோம். இந்த டேப் மாத்துறதே ஒரு பெரிய வேலையா போயிடும். அந்த பிரச்சனைக்கு தான் இப்போ ஒரு சூப்பரான தீர்வு வந்திருக்கு. அதுதான் ஜெமினி இன் குரோம். இனிமேல் ஜெமினி உங்க பிரவுசரை விட்டு எங்கேயும் போகாது. அது கூடவே இருக்கும். நீங்க ஒரு ஆர்டிக்கல் படிச்சிட்டு இருக்கலாம், வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அங்கேயே அந்த இடத்துலயே உங்களுக்கு உதவுற ஒரு ஏஐ பார்ட்னரா அது இருக்கும். இதை ஆன் பண்றது ரொம்பவே ஈஸி. செட்டிங்ஸ்ல போய் ஒரு சின்ன ஆப்ஷனை ஆன் பண்ணா போதும். அவ்வளோதான். ஒரே ஒரு தடவை இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஜெமினி உங்க பிரவுசர்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கூகுளே இந்த பத்தி சொல்ற ஒரு வரி இந்த ஃபீச்சரோட பவரை கரெக்டா சொல்லுது. என்னன்னா, நீங்க கூகுள் குரோம்ல எங்க போனாலும் உங்க கூடவே ஒரு சிந்தனை துணைவன் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் இது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு திங்கிங் பார்ட்னர், அதாவது சிந்தனை துணைவன். ஒரு ஆக்ஷன் டேக்கர், அதாவது செயலாற்றுபவர் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் பிரைஸ் சார்ட்டை பார்த்துட்டு இந்த விஜிடி ஸ்டாக்கோட விலையை அனலைஸ் பண்ணு சொன்னா அது பக்காவா செய்யும். ஆனா அதே பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி இந்த சார்ட்டை 6 மாசத்துக்கு மாத்துன்னு சொன்னா சாரி, அதால முடியாது. அதுதான் வித்தியாசம். ஓகே, நம்ம கூடவே ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நீங்க ரொம்ப மெனக்கெட்டு ஒரு ஸ்பெஷல் ஏஐயை உருவாக்குறீங்க. அதை உங்க டீம்ல இருக்க எல்லாரும் யூஸ் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, அதுதான் நம்மளோட 2வது அப்டேட். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். நீங்க ஒரு சூப்பரான கஸ்டம் ஜெம் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். எதுக்குன்னா கஸ்டமர் கமெண்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கோ இல்லனா சோஷியல் மீடியாக்கு கேப்ஷன் எழுதுறதுக்கோ. இதை நீங்க செம்மையா டியூன் பண்ணிட்டீங்க. ஆனா இது உங்க டீம்மேட்ஸும் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் அது ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. அந்த தலைவலிக்கு தீர்வு தான் இந்த புதிய ஷேரிங் ஃபீச்சர். இனிமே நீங்க உருவாக்குற கஸ்டம் ஜெம்ஸ் வெறும் உங்க பர்சனல் டூல் மட்டும் கிடையாது. அதை ஷேர் பண்றது மூலமா அது ஒரு முழு டீமுக்கும் யூஸ் ஆகிற ஒரு பவர்ஃபுல் கொலாபரேட்டிவ் கருவியா மாறிடும். ஒரு ஜெம்மை ஷேர் பண்றது ரொம்ப சிம்பிள். சும்மா அந்த ஜெம்மை செலக்ட் பண்ணி புதுசா இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணா போதும். அப்புறம் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கணும், அவங்க பார்க்க மட்டுமா இல்ல எடிட் பண்ணலாமான்னு எல்லா கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கும். அவ்வளவுதான், 3 ஸ்டெப்ஸ் தான். சரி, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல இதை வச்சு என்னென்ன பண்ணலாம்? நிறைய பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்க கிளைண்ட்ஸ்க்குனே தனியா ஒரு கன்சல்டிங் டூல் உருவாக்கலாம். இல்ல ஆன்லைன் கம்யூனிட்டிக்கு ஒரு ரிசோர்ஸா கொடுக்கலாம். நம்மள மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்கிரிப்ட், டைட்டில், ஹேஷ்டேக்னு எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஜெம் உருவாக்கலாம். ஏன் கஸ்டமர் கமெண்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு கூட தனியா ஒரு ஜெம் செட் பண்ணலாம். இதுக்கு எல்லையே இல்ல. அடுத்து நம்மளோட 3வது ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்தாச்சு. இது ஏஐ யூஸ் பண்ற எல்லாருமே சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. அது என்னன்னா, ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு விஷயத்தை எடிட் பண்றது. இந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏஐ கிட்ட சொல்லி ஒரு இமேஜோ இல்ல ஒரு லேண்டிங் பேஜோ அழகா உருவாக்கிடுவோம். ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சு அந்த பட்டனை மாத்துன்னு சொன்னா நாம ஒன்னும் நினைக்க அது சம்பந்தமே இல்லாம வேற எதையோ மாத்தி வச்சிடும். நமக்கு செம கடுப்பாயிடும் இல்லையா? ஏன்னா முன்னாடி வரைக்கும் நம்மளால ப்ளீஸ் அந்த பட்டனை மாத்துன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த பக்கத்துல 10 பட்டன் இருந்தா எந்த பட்டனை மாத்தணும்னு ஏஐக்கு எப்படி தெரியும்? பாவம், அதுவும் குழம்பி போய் எதையாவது ஒன்ன மாத்தி நம்ம வேலையை டபுள் ஆக்கிடும். இப்போ அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு எண் கார்டு போடுறது தான் இந்த புது செலக்ட் அண்ட் ஆஸ்க் ஃபீச்சர். இனிமே நீங்க அந்த ஊக விளையாட்டு விளையாட தேவையில்லை. நேரா பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணி இதை மாத்துன்னு கச்சிதமா தெளிவா கட்டளையிடலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஏஐ ஒரு லேண்டிங் பேஜை உருவாக்குதுன்னு வச்சுப்போம். ரெண்டாவதா அதுல நீங்க மாத்த வேண்டிய பட்டனை உங்க மவுஸால செலக்ட் பண்றீங்க. மூணாவதா இந்த பட்டனோட கலரை நீல நிறத்துக்கு மாத்துன்னு தெளிவா சொல்றீங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அது மாறிடும். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒரு அன்டூ பட்டனும் கொடுத்திருக்காங்க.
அதனால ஐயோ தப்பா எதையோ மாத்திட்டேனேன்னு பயப்படவே தேவையில்ல. தைரியமா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரி வரலன்னா ஒரே ஒரு கிளிக்ல பழையபடி மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 அப்டேட்ஸையும் தனித்தனியா பார்த்தாச்சு. ஆனா இது 3ஐயும் ஒண்ணா சேர்த்து பார்த்தா ஒரு பெரிய படம் தெரியுது. அதாவது ஏஐ அசிஸ்டன்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி இது நமக்கு என்ன சொல்ல வருது? இத சிம்பிளா ஒரு டேபிள்ல பார்க்கலாம். குரோம் இன்டகிரேஷன் ஏஐய ஒரு தனி டேப்ல பூட்டி வச்சிருந்த பிரச்சனையே தீர்க்குது. ஷேரபிள் ஜெம்ஸ் நம்மளோட திறமைய மத்தவங்களோட பகிர முடியாம இருந்த கஷ்டத்தை போக்குது. ஸ்மார்ட்டான கேன்வாஸ் எடிட்டிங் நம்ம கற்பனைக்கு ஒரு தெளிவான கட்டுப்பாட்டை கொடுக்குது. ஒவ்வொரு அப்டேட்டும் ஒரு முக்கியமான பிரச்சனைய தீர்க்குது. சோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு புரியுற பெரிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஏஐ இனிமே நாம ஒரு வெப்சைட்டுக்கு தேடி போற ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அது நம்மளோட எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைஞ்சு நமக்கேத்த மாதிரி பர்சனலா நம்ம முழு கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு இணை விமானியா, அதாவது ஒரு கோ பைலட்டா மாறிட்டு இருக்கு. அப்போ கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். ஏஐ உங்களுடைய பர்சனல் கோ பைலட்டா மாறும்போது அது நீங்க வேலை செய்யற விதத்தை, நீங்க உருவாக்குற விஷயங்களை, ஏன் நீங்க சிந்திக்கிற விதத்தை கூட எப்படியெல்லாம் மாத்த போகுது? இத பத்தி யோசிச்சு பாருங்க.